ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சந்துருஸ் டெக் பைட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெரியுதா? ஸோ டிஜே கிட்டேருந்து வந்திருக்கிற ஆசம் ஆக்ஷன் 5 ப்ரோ. இந்த கேமரா என்னோட ஃப்ரெண்டுக்காக பர்ச்சேஸ் பண்ண கேமரா. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டிஜேயோட ஆசம் பேக்கெட் 3யோட சக்ஸஸ்க்கு அப்புறம் ஆக்ஷன் கேமரா லிஸ்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரான்னு இதை சொல்லலாம். ஸோ இதோட குயிக் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி இருக்கான்னு சொல்லி பாக்ஸ் ரொம்ப இதுவாக கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே தெரியும் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. அண்டர் வாட்டர், அதாவது அந்த சீக்குள்ளே அந்த ஸ்னார்க்கலிங் போகிறாங்க அண்டர் சீயோட இது பண்ணுறதுக்கு, அண்ட் தென் ஸ்னோவில் விளையாடும் போது இந்த யூஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் ஹைக்கிங் போகிறீங்கன்னா அந்த மாதிரி, அண்ட் தென் பைக்கில் வீடியோ லாகிங், ரன்னிங்கில் வந்து வீடியோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ரிவால்யூஷனரி 1/1.3 inches சென்சார் இருக்குது. அண்ட் தென் சென்டர் ட்ராக்கிங், தட் இஸ் சப்ஜெக்ட் ட்ராக்கிங் இருக்குது. அண்ட் டியூவல் OLED ஸ்க்ரீன் இருக்குது. அண்ட் தென் ரொம்ப என்ன அட்ராக்ட் பண்ண மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி கேஸ். ஆக்சுவலாக நான் வந்து GoPro Hero 9 ஒன்று ஃபஸ்ட் என்னோட வீடியோ லாகிங் ஸ்டார்ட் பண்ணும்போது யூஸ் பண்ண கேமரா தான். அதோட மேக்ஸிமம் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 30 to 40 minutes தான். அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் வீடியோ ரெசல்யூஷனோட செட்டிங்ஸ். லைக்வைஸ் இதுலேயும் ஒரு சின்ன செக் வச்சுருக்காங்க. பட் ஈவன் தோ 40 minutesக்கு 4 hours நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு பேட்டரிக்கு ஆக்சுவலாக சிங்கிள் பேட்டரிக்கு 4 hours வந்து இட்ஸ் ஹியூஜ் ஆக்சுவலாக ஒரு வீல் லாகிங் கேமரா. அண்ட் தென் ப்ரொஃபஷனல் ஆடியோ ரெக்கார்டிங் வித் DJI மைக்ரோஃபோன். ஸோ இதில் ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. நான் ஒரு ஷார்ட் ஸ்டாப் வர்றேன், மைக் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில், லெஸ் தேன் 10 seconds இல்லை லெஸ் தேன் 5 secondsல டிஜேயோட மைக்கை நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணலான்றத ஒரு ஷார்ட்ஸாக போடலாம். அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோபஸ்ட் ஸ்டெபிலேஷன்ஸ், ரொம்ப ரோபஸ்ட் ஸ்டெபிலேஷன் சொல்லி 360 ஹாரிசான்டல் ஸ்டேன்னு ஒரு இது இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. அண்ட் பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேமரா. அண்ட் தென் இது நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஜேயோட ஆக்ஷனோட அட்வென்ச்சரஸ் பண்டில் கேமரா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ராட் இருக்குது, அடிஷ்னலாக 3 batteries வித் கேஸும் இருக்குது. ஸோ பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேமரா அண்ட் எக்ஸ்ட்ரீம் பேட்டரி, 3 battery கேஸ், அண்ட் 1.5 meter எக்ஸ்டென்ஷன் ராட், அண்ட் தென் லாக்கிங் ஸ்க்ரூஸ் வந்து கப்பல் ஆஃப் ஸ்க்ரூஸ் இருக்குது. அண்ட் தென் இதில் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஃப்ரேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மெட்டலாக பிளாஸ்டிக்கான்றது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் கர்வ்டு அட்ரஸிவ் பேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. அது வந்து மேபி ஹெல்மெட் மேலே யூஸ் பண்ணுறதா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அடாப்டர் மவுண்ட் இருக்குது, 2 அடாப்டர் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து மினி அண்டு ஒன்று வந்து நார்மல். அண்ட் தென் ஃபைனலி உங்களோட டைப் சி கேபிள். அண்ட் மற்றபடி அந்த ஸ்கேன் பண்ணி ஆப்பில் எந்தெந்த ஆப்பில் கனெக்ட் பண்ணுறது, தட் இஸ் யூஸ்வலாக ஆப் ஸ்டோரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஆண்ட்ராய்டையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பண்ணலாம். அண்ட் தென் டிஜே கேர் ரெஃப்ரெஷ், இஃப் நீங்கள் வந்து இந்தியாவில் இல்லாமல் அவுட் சைட் இந்தியா மேபி ஸ்டேட்ஸ்லேயோ இல்லை ஒரு துபாயிலையோ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அங்கே வந்து பர்டிகுலராக டிஜேயோட கேர் அமேசான், ஃபார் எக்ஸாம்பிள் Amazon.in இல்லாமல் Amazon.com நீங்கள் அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஜே கேரும் அடிஷ்னலாக ஒரு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் வாரண்ட்டி அங்கேயே அவைலபிள் இருக்கும் சைட்டில் 2 or 3 years. ஸோ அதை வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் ஹை இருக்குது. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு குயிக் அன்பாக்சிங் பண்ணிடலாமா? ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட அக்சசரிஸ் இங்கே இருக்கும். அண்ட் தென் உங்களோட ஆக்ஷன் 5 கேமராவோட பாக்ஸ் 2 பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபைனலி உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்டென்ஷன் ராட். ஓகே. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொடெக்டிவ் ஃப்ரேம் அண்ட் ஃபைனலி உங்கள் கேமரா. அண்ட் தென் அக்சசரிஸ். இது வந்து கேமராவில் வந்து மாய்ஸ்சரைசர் எதுவும் ஆகக்கூடாது அந்த மாதிரி விஷயத்துக்காக கொடுத்துருக்காங்க.
and then booklet, some stickers. Okay. இது என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சரஸ் காம்போ டிஜேயோட ஆக்ஷன் 5 ப்ரோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 மீட்டர்ஸ் எக்ஸ்டென்ஷன் ராட் இருக்குது. அண்ட் தென் ஹெல்மெட் மவுண்ட் இருக்குது, ஹெல்மெட் மவுண்ட் மாட்டுறதுக்கான ஸ்க்ரூ, அண்ட் 2 விதமான மேக்னெட்டிக் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் மவுண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் கைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்கேஸ் ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னா ஒன்று யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 லாக்கிங், ஸோ ஒன்று வந்து இதுக்கு, ஒன்று இந்த இதுக்கு. ஸோ நம்மளோட ஆட்ட நாயகன் ஸோ டிஜேயோட ஆக்ஷன் 5 ப்ரோவோட லென்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சு, ஸ்டிக்கர்ஸ். அண்ட் ஸோ இதோட ஒரு டாப் 5 ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் எல்இடி ஸ்க்ரீன் இருக்குது. டியூவல் எல்இடி டச் ஸ்க்ரீன், வெறும் வந்து டியூவல் எல்இடி ஸ்க்ரீன் கிடையாது, டச் ஸ்க்ரீன் இருக்குது. 2 பக்கமே, ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி 2 பக்கமே டச் ஸ்க்ரீன் இருக்குது. அண்ட் டச் ஸ்க்ரீன் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க, ப்ரொடெக்ஷன், லென்ஸ் ப்ரொடெக்ஷன் மேலே கொடுத்துருக்காங்க. ஓகே, லென்ஸ் ப்ரொடெக்ஷன் மேலே. இதோட அபர்ச்சர் பார்த்தீங்கன்னா f2.8 வித் 1 inch லென்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் மேக்னெட்டிக் மவுண்ட் இருக்குது. கேமராவோட ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் ஆங்கிளில் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிஜேயோட லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் மவுண்ட் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரிக்கான ஓப்பனிங், அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட சி டைப்பான ஓப்பனிங். இங்கே பவர் பட்டன் இருக்குது, அண்ட் தென் உங்களோட ரெக்கார்டிங் பட்டன் இருக்குது. ஓகே, ஸோ இது இங்கே இருக்கிற ஸ்லைடிங்கை வந்து மேலே நோக்கி டாப் ஆங்கிள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி அப்படியே லிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பேட்டரி உள்ள போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டாப்பில் ப்ரெஸ் பண்ணோம் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட சி டைப். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சி டைப். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். க்ளோஸ்அப் தெரியுதா? ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணி அப்படியே போட்டிங்கன்னா இது ஃபுல்லி சீல்டு ஆக்சுவலாக. ஸோ நம்ம இதில் பேட்ரி எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 3 இண்டிகேட்டர்ஸ், பேட்டரி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஓப்பன் பண்ணிங்கன்னா 1950 mAh கொண்ட ஒரு பேட்ரி. ஸோ இதை நம்ம வந்து ஒரு பேட்டரியை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அந்த பின் பார்த்துங்க, பின் ஹெட் இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி பாட்டமில் பின் ஹெட் இங்கே இருக்குது. ஜஸ்ட் உள்ளே போஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் சவுண்ட் வந்தால் ஸோ லாக் ஆகிடுச்சு. லாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஜேயோட லோகோ வந்து லாக் ஆன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற இந்த டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓஎல்எட் ஸ்க்ரீனால் உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி இருக்குது. ஸோ வீடியோ மோட் இருக்குது, சூப்பர் நைட் மோட், சப்ஜெக்ட் ட்ராக்கிங் இருக்குது, அண்ட் தென் ஸ்லோமோ கைஸ். ஆனால் இதில் வந்து ஒரு முக்கியமான அண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து மல்டிபிள் இது இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன ரெசல்யூஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுது. ஸோ இப்போ நான் கரண்ட்டாக வச்சுருக்கிறது வந்து 1080 பிக்சல்ஸ். ஆக்சுவலாக 1080 பிக்சல்ஸில் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 24 ஃப்ரேம்ஸ், 25, 26, 30, 48 and 50, 60 and 60 and 28 1080ன்றது வந்து ஆக்சுவலாக ஒரு வீடியோ வந்து ஃபுல் கிளாரிட்டியில் நீங்கள் யூடியூப் அப்லோட் பண்ணுறதுக்கோ, ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கோ, ஒரு வீலாகிங் கேமரா யூஸ் பண்ணுறதுக்கோ தட் இஸ் ஒரு பக்கமான செட்டிங் ஆக்சுவலாக. அண்ட் தென் 1080ல் வந்து 100 இருக்குது, அண்ட் 120 ஃப்ரேம்ஸ் ஃபுல் ஹெச்டியில் இருக்குது, 200 ஃப்ரேம்ஸ் அண்ட் 240 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் இருக்குது. அண்ட் தென் அப்படி மேலே நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 2.7Kலேயும் 120 இருக்குது, அண்ட் 2.7K 4/7லேயும் 4/3லேயும் அதே மாதிரி இருக்குது. அண்ட் 4K 60ல் பார்த்தீங்கன்னா
அதே மாதிரி 24, 25, 30, 48 ஃப்ரேம்ஸ், 50 ஃப்ரேம்ஸ், 60 ஃப்ரேம்ஸ், 100 ஃப்ரேம்ஸ் அண்ட் 120. ஸோ 120க்கு அப்புறம் 4K ரெசல்யூஷனில் 4.6. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 4K 120. நீங்கள் 4K 120 யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மேக்ஸிமம் எப்படி சொல்கிறது பேட்ரி வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது 4 ஹவர்ஸ்ன்றது. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு எந்த மாதிரி இடத்துக்கு வந்து எந்த மாதிரி ஷார்ட்ஸுக்கு வந்து 4K வேணுமோ அதை எடுத்துக்கங்க. நார்மல் ரெக்கார்டிங் வந்து நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் 1080 எடுத்தாலே இட்ஸ் மச் பெட்டர். ஸோ நான் 1080 இப்போ நான் செட்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து 1080 எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 1080 இது. ஸோ நான் திருப்பி போயிட்டு 4K 60 வைக்கிறேன். ஸோ 4K ரெசல்யூஷன் டிகிரி. ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு கேமரா ஸ்டில் எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதில் வந்து 48 மெகா பிக்சல்ஸ் அளவுக்கு கேமரா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஓகே எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஆக்சுவலாக ஒரு டிஎஸ்எல்ஆரில் எவ்வளோ கிளாரிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு கிளாரிட்டி, டீட்டெயிலிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னாலும் இந்த மினி கேமரா வச்சு எடுக்கலாம். அண்ட் நீங்கள் அது மாதிரி வீலாக் பண்ணும்போதும் நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் வந்து அப் டு 10 மீட்டர்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இதுலேயே இன்டர்னல் மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஸோ இதில் வந்து ஒயர்லெஸ், ஸ்னாப்ஷாட், வாய்ஸ் கண்ட்ரோல், உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. ஸோ ஒயர்லெஸ் மைக் கனெக்ட் பண்ணோன்னா நீங்கள் 2 மைக் சேம் டைமில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது, பில்டின் மைக் பேப் இருக்குது, டைம்லெஸ் ஷூட் இருக்குது, யூஎஸ்பி மோட் இருக்குது, ஒயர்லெஸ் கனெக்ஷன் இருக்குது, ஸ்க்ரீன் அன்லாக்கிங் அண்ட் சவுண்ட் பிட்ரேட் எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த பக்கம் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ வேணுமோ. நீங்கள் பிரைட்னஸ் வந்து ஸ்க்ரீனுக்கு வந்து 100% வச்சு யூஸ் பண்ணணும் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு 20-25 வச்சு யூஸ் பண்ணும்போது தான் உங்களோட பேட்ரி லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும். அண்ட் ஸ்க்ரீன் லாக்டு, ஸ்வைப் டு அன்லாக், ஓகே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஓரியன்டேஷன் லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஷாட் போகும்போது அது டர்ன் பண்ணாமல் இருக்கும். அண்ட் இதில் வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ வாய்ஸ் கண்ட்ரோல் இங்கிலீஷில் இருக்குது. நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்தந்த சில செட்டிங்ஸ் வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமாக நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அந்த வாய்ஸ் கண்ட்ரோல் வீடியோ தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு போடுறேன். அண்ட் இப்போ நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து செகண்ட். ஸோ இதில் வந்து ஓகே ஃபோட்டோவில் இருக்குது, வீடியோ மோட் போட்டிருக்கேன். ஸோ வீடியோ மோடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது என்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா 512 GB உள்ள கார்டு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ 512 GB கார்டில் மேக்ஸிமம் 4K 30 FPS பார்த்தீங்கன்னா 3 hours தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். உங்களோட பேட்ரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 87 இருக்குது. தட் இஸ் ஃபைன். அண்ட் ஸோ என்னோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்க்ரீனையும் நான் வந்து ஸ்வைப் டு அன்லாக், ஓகே இந்த பக்கம் வாவ் சூப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் நான் வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஃப்ரண்ட் டச் ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேக்கில் இருக்க செட்டிங்ஸ் இருக்கோ அவ்வளோ ஃப்ரண்ட்லேயும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியுது ஆக்சுவலாக. ஸோ பேட்ரி ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். பாருங்கள், டச் ஸ்க்ரீன் பண்ணால் பேட்ரி ஸ்டேட்டஸ் காமிக்குது. அண்ட் இங்கே பேட்டரியில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டஸும் பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்துக்கலாம். அண்ட் பாருங்கள், டச் ஸ்க்ரீனில் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கோ இந்த பக்கம் ஃப்ரண்ட் சைடில், அதே பேட்டரி ஃப்ரண்ட் சைட்லேயும் பாருங்கள் எல்லாமே டச் ஸ்க்ரீன் ஸ்மூத்தாக இருக்காது. டச் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கா OLED ஸ்க்ரீனால். அதே மாதிரி நீங்கள் வீடியோஸ் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அண்ட் ஸோ எல்லாமே இதுலேயும் இருக்குது. ஸோ பேக்கில் என்ன இருக்கோ அதே தான் ஃப்ரண்ட்லேயும் இருக்குது. அண்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆகிடும். நல்லாயிருக்கு. அந்த ஸ்வைப் டு அன்லாக் ஆப்ஷன் டச் ஆக்சிடென்ட்டாக டச் பண்ணக்கூடாதுன்றதுக்காக போட்டிருக்காங்க.
அண்ட் ஸ்டெபிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோஸ் போடுறேன். அண்ட் நைட் மோடுக்கும் செப்பரேட் வீடியோஸ் போடுறேன். அண்ட் ஓகே, இப்போ வந்து ரெக்கார்டிங் பண்ணுறேன். சவுண்ட் கூட நல்லா நைஸாக இருக்குது. அண்ட் இதோட கேசிங்கில் இப்போது யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேஃப்டிக்கு ஆன் பண்ணிடுவோம், ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணி லாக் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே கேமராவை இன்சர்ட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் கைஸ், ஆக்சுவலாக ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு. ஆனால் என்னென்ன கன்ஃபியூஷன் வந்துன்னா இதை வந்து லைஸாக அந்த கேப் வரதுக்காக கொடுத்துருக்காங்க, தெரியுதா? ஸோ கேப் வரதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சீல், ஃபுல்லி லாக்ட் ஆகிடுது. ஸோ இது வந்து ஒரு ஹாட் பிளாஸ்டிக், இது மெட்டல் கிடையாது ஆக்சுவலாக. அதே மாதிரி ஆக்சஸ் பண்ணுறது, திருப்பி நான் கேமரா உள்ளே போடுறேன். ஸோ கேமரா உள்ளே போடும்போது லைட்டாக பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஹோல் லைட்டாக ஷேக் பண்ணும். ரொம்ப பண்ணிங்கன்னா அந்த கேமராவோட அந்த இது வந்து உடஞ்சிரும். ஸோ உள்ளே ஃபுல்லாக போய் அது கரெக்டாக அந்த பீடிங் செட் ஆகுது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் ஸ்லைடு கீழே பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூ கேன் ஆக்சஸ் யூஎஸ்பி டைப் சி. ஓகே, அது சீல் பண்ணுறது, வாட்டர் உள்ளே போகாமல் இருக்குது, சீலிங் இருக்குது. ஸோ இந்த நீங்கள் கேஸ் போடும்போது உங்கள் பேட்டரி டோஸ் ஓப்பன் பண்ண முடியாது. ஹவெவர் நீங்கள் வந்து டைப் சி போட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட 1.5 மீட்டர்ஸ் செல்ஃபி ஸ்டிக் வந்து பார்க்கலாம். இந்த செல்ஃபி ஸ்டிக் சொல்லுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ அப்படிங்கப்பா. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் தெரியும் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1.5 மீட்டர்ஸ். இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் கேஸ். ஆக்சுவலாக வெயிட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹெவிலாம் இல்லை. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதை ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் உங்களோட கேமராவோட ஸோ இதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ நம்ம வந்து DJI அப்படின்னு போட்டுருக்குதுதா. சரி, 1 செகண்ட். ஓகே, கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். எஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு DJIன்னு இருக்குது, ஆக்ஷன் லோகோ அங்கே இருக்குது, இங்கே DJI இருக்குது, இங்கே ரிவர்ஸில் இல்லை. ஸோ நான் ரிவர்ஸில் போடுறேன். ரிவர்ஸில் போட்டால் உங்களுக்கு பாருங்க இந்த மேக்னெட் சவுத் போலா நார்த் போல்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அண்ட் அது வந்து அப்படியே நான் ஒரு சிங்கிள் இதில் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன், லாக் ஆக மாட்டேங்குதுங்க. ஸோ மேக்னெட்டிஸ்னால் லாக் ஆகுது. ஸோ நம்ம இது வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுது. அந்த டபுள் கிளிக் ஒருத்தர் இதுதான். ஸோ டபுள் கிளிக் வச்சுன்னா லாக் ஆகிடுச்சு, உங்களுக்கு உங்களோட கேமரா லாக் ஆகிடுச்சு. அண்ட் உங்களுக்கு ஒரு சேஃப்டி தான் கையை வைக்கிறேன், இருந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரொம்ப 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 பவர்ஃபுல் கேஸ் ஆக்சுவலாக மேக்னெட்டிக் இருக்கிறது, அந்த அவ்வளோ சீக்கிரம் அது ஆகாது. ஸோ மேக்னெட்டிக் மவுண்ட்டு ஃபார் ஈஸி ரிலீஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து திருப்பி ரிலீஸ் பண்ணோன்னா இந்த பக்கம் இருக்கிற பட்டனையும் இந்த பக்கம் இருக்கிற அன்லாக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி தான் அன்லாக் ஆகும். அன்லாக் ஆகிறது இல்லாமல் நீங்கள் வந்து அன்லாக் ஆகிறதோட பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது இப்படி பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு 1 செகண்ட், இதோட லென்த் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு, பட் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கு நினைக்கிறேன். ஓகே, ஸோ உங்களோட கை விரல் போகிற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஸோ ஓகே, ஸோ வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு இந்த பக்கம் இப்போ பாருங்கள், நான் இப்போ ஈஸியாக பண்ணி காமிக்கிறேன். இங்கே ஒரு ப்ளஸ், இங்கே ஒரு ப்ளஸ். ஸோ அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேங்குது அந்த பவர்ஃபுல்லான மேக்னெட் ஆக்சுவலாக. எங்கப்பா செம்ம பவர்ஃபுல் கேஸ். நான் ஆக்சுவலாக இதில் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் பாருங்கள் டிஜேயோட சிம்பிள் இந்த பக்கம் இருக்குது, உங்கள் கேமரா அப்படி இருக்குது. ஓகே, ஸோ நான் டிஜே வச்சிங்கன்னா பவர்ஃபுல்லாக
அவ்வளோதான். ஸோ ராக் ஆகிடுச்சு. அன்லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 பக்கம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் லைட்டாக யூஸ் பண்ண தான் அந்த மேக்னெட்டிக்கோட ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகி வெளியே வருது. ஓகே, ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக்கில் அவ்வளோதாங்க. டபுள் கிளிக் 2 பக்கம் லாக் ஆகிடுச்சான்னு மட்டும் பார்த்துட்டு யூ கேன் யூஸ் இட் எப்படி வேணாலும். அதே மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அன்லாக் பண்ணும்போது நீங்கள் திருப்பி கொஞ்சம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் புல் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் ஒன் மோர், இந்த கேஸில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெர்டிக்கல் ஷாட் எடுக்கிறது எந்த பக்கம் லாக் பண்ணிக்கலாம். ஓகே, லாக் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பக்கம் கேஸ் இருக்கிறனால நீங்கள் எந்த பக்கம் வச்சு ஹரிசாண்டல் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேஸில். அண்ட் இந்த கேஸ் மூலமாக யூஸ் பண்ணும்போது ஹரிசாண்டல் ஷாட்ஸ். ஸோ ஹரிசாண்டல் ஷாட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் மேக்னெட்டிக் மவுண்ட் கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த பக்கம் தான் என்னோடய ஃபிங்கர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால இந்த பக்கம் போக மாட்டேங்குது. ஓகே, சொல்லுவாங்க 1 2, அதாவது ஒரு சைடு லாக் ஆகிட்டு இன்னொரு சைடு லாக் ஆகிடும். ஸோ நான் இப்படியும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்க, நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா இது பண்ணுறதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பக்கவாக இருக்குது கைஸ் ஆக்சுவலாக லாக். அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஹெல்மெட் மவுண்ட்லேயே சேம் செட் ஆஃப் இது. நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா, லாக் பண்ணிவிட்டு அந்த ஹெல்மெட் மவுண்டில் நீங்கள் இதை ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஹெல்மெட் மோடில் லாக் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹெல்மெட் மவுண்ட், அன்ஃபார்ச்சுனேட்லி இதோட ஹெல்மெட் மவுண்டோட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் ஸ்டிக் பண்ணியிருக்கு, அதனால் இது எடுக்க முடியல. ஓகே, ஸோ இது ஹெல்மெட் மவுண்ட் ஆக்சுவலாக. அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் கேஸை பார்த்தீங்கன்னா பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் காமிக்கும். 3 டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ், ரெட், எல்லோ, தட் இஸ் ஆம்பர், அண்ட் ரெட், எல்லோ அண்ட் க்ரீன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆகிடுச்சு. அண்டு இந்த பக்கம் டைப் சி கேபிள் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. கேமராவோட இதில் இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா. ஸோ நான் திருப்பி என்ன பண்ணுறேன், உங்களுக்கு அன்லாக் பண்ணி ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் பேக்லேருந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா வெளியே வந்துடும். நீங்கள் ஸ்லோவாக அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்ரி பாக்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 60% தான் வந்து கேமராவே இருக்குது. ரொம்ப ரொம்ப டைனி பட் பவர்ஃபுல் ஆக்சுவலாக. இதில் நம்ம வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் பார்த்துட்டோம். ஸோ 4 hours சொல்லியிருக்காங்க. 4 hours சொல்லும்போது 1080p நீங்கள் போட்டால் 1080 ரெசல்யூஷனில் 30 FPS வச்சு எடுக்கும்போது மட்டும்தான் அந்த மாதிரி உங்களுக்கு பேட்டரி கிடைக்கும். அண்ட் ஃபர்தராக பேட்டரி டெஸ்ட் அண்ட் நைட் மோட் வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன். ஃபர்தராக அட்டாச்சில் தட் இஸ் செப்பரேட்டாக டிஜே ஒரு சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபோன்ஸோட அந்த ரிசீவர் இருக்கு இல்லையா, டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவரை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணாமல் டேரெக்டாக வந்து உங்களோட டிரான்ஸ்மிட்டரை வந்து கனெக்ட் பண்ணலாம். அண்ட் அட்வான்ஸ் ஓவர்லேஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாய்ஸ் கேன்சலேஷன் பக்காவாக ஒர்க் பண்ணோம், எந்த ஒரு விஷயம் இல்லை. அண்ட் இதோட எக்ஸலண்ட் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்ஸை எடுத்ததை வந்து நான் ஃபர்தராக சைடில் ஐ பட்டனில் கொடுக்குறேன், லிங்கில் கொடுக்குறேன், அட்டாச் பண்ணுறேன். அண்ட் பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 to 6 hours அப்படின்னு சொல்லி கிளைம் 4 hours கிளைம் பண்ணுறாங்க. பட் 4 hours இல்லை. என்னோட ரெக்வஸ்ட் ஃப்ரம் டிஜே என்னென்னா, ஆல்மோஸ்ட் எல்லா கேமராஸுமே பார்த்தீங்கன்னா DSLR கேமராஸ் எல்லாமே வந்து 30 minutes to 1 hour ரெக்கார்டிங் டைம் இருக்கும். பேட்டரி லைஃப் அவங்க கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 240 minutes கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 47 GB. அண்ட் இதோட அப்கிரேடட் வெர்ஷனான OSM Action 6 அதில் வரப்போகிறதுல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் இதோட கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றாங்க. ஸோ 47 GB ஃபார் இன்டர்னல் இஸ் ஃபைன் ஆக்சுவலாக, தட் இஸ் ஃபைன். ஸோ அதையும் பார்க்கலாம் உள்ள எவ்வளோ. ஓகே, அண்ட் இதோட இன்டர்னல் மெமரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸோ ஹரிசாண்டல் காலிப்ரேஷன்ஸ் இருக்குது, கண்டினியூஸ் லைவ் ஸ்ட்ரீம் இருக்குது, ப்ளூடூத் கண்ட்ரோலர் இருக்குது, ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே
இங்கே வந்து 512GB எஸ் 5GB மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஜிபின் ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு இன்டர்னல் ஸ்டோரேஜ், எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து எப்படிப்பட்ட ஸ்டோரேஜ், இன்டர்னலாக எக்ஸ்டர்னலாக நீங்கள் இன்டர்னல் ஸ்டிக் பண்ணால் இங்கே எனேபிள் ஆகுது பாருங்கள். ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா இன்டர்னல் அந்த எல்லோ கலர் பாக்ஸ் பாருங்கள், இன்டர்னலாக எக்ஸ்டர்னலான்றதை கிளியராக காமிக்குது. ஸ்விட்ச் பண்ணி அந்த கேமராவில் காமிக்குது. ஸோ இட்ஸ் அ குட் ஒன். அதாவது நீங்கள் கேமரா சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் எங்கன்னா எடுக்க போகிறீங்க, உங்களோட எஸ்டி கார்டு உங்களை கைவிட்டுடுச்சு, இல்லை எஸ்டி கார்டு ஓல்டு, இல்லை எஸ்டி கார்டு நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு கவுண்டர் ஃபைட் ஏதோ ஒரு இஷ்யூ அப்படி ஆகுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு மேக்ஸிமம் அந்த ஒரு 50GB வந்து நீங்கள் முக்கியமான ஷாட்ஸ் எது வேணுமோ எடுத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாங்குவேஜ் இருக்குது. லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம வந்து பேட்டரியை பற்றி பார்க்கலாம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் பேஸ் பண்ணி ஒரு பேட்டரியும் மாறும். ஸோ நீங்கள் வந்து 1080 30 ஃப்ரேம்ஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 170 180 மினிட்ஸ் மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் அவுட் ஆஃப் 4 வந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த பேட்டரி கிடைக்குது இன் லைவ் அட்மாஸ்பியரில். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட எப்படி சொல்கிறது ரூம் டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி அந்த பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 1080 60 ஃப்ரேம்ஸில் பார்த்தீங்கன்னா 150 மினிட்ஸ் தான் கிடைக்கும். அண்ட் 2.7K அண்ட் 60 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ்லேருந்து 133 எக்ஸாக்ட்லி 2 ஹவர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் 4Kல பார்த்தீங்கன்னா அதே தான் 110லேருந்து 120 மினிட்ஸ் இருக்கும். அண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அந்த வெளியே அவுட்டோரில் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் 4K 60 FPS டிஃபால்ட் லொக்கேஷனில் பண்ணும்போது 1.5 ஹவர்ஸ் க்ளோஸ் டூவில் கிடைக்கும். அண்ட் மோஸ்ட்லி 1 hour 45 மினிட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 4K 120 ஃப்ரேம்ஸ் செகண்ட் இது வந்து 4K 120ன்றது நிறைய கேமராஸில் இல்லாத ஒரு ஹை ரெசல்யூஷன் ஃப்ரேம். இதை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 1 hour தான் கிடைக்கும். ஸோ ஹெவி பேட்ரி ட்ரெயின் யூஸ் பண்ணலாங்க. ஸோ குட்டி ஸ்லோ மோஷன் அது சின்ன ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுங்கள், ஹெவி யூஸ் பண்ண முடியாது. அண்ட் HDR வீடியோ நீங்கள் 100 மினிட்ஸ் தான் எடுக்க முடியும். HDR ஃபுல் ஃப்ரேம் செட்டிங்ஸ் வச்சு எடுக்கும்போது அவ்வளோதான் வரும் உங்களுக்கு. அண்ட் டெம்பரேச்சர் வைஸ் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் கோல்டு வெதர்லேயும் வந்து உங்களோட பேட்டரி ரன் டைம் வந்து 20% ரெடியூஸ் ஆகும். அண்ட் ஸ்க்ரீன் பிரைட்னஸ் டியூல் லெவல் எல்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா அந்த ஃப்ரண்ட் கேமரா வந்து ஆஃப் பண்ணி எல்இடி வந்து ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பெட்டர் கிடைக்கும். அண்ட் தென் ஒய்ஃபை கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணும்போது பேட்டரி ட்ரெயின் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ அதையும் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஆல்வேஸ் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர்ஸ் நார்மல் கேமரா வாங்கும்போது இந்த கேமரா வாங்கும்போது பாருங்கள் ஆட்டோமேட்டிக் 2 மினிட்ஸ் அந்த டைமர் வச்சுருக்கீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. தட் இஸ் குட் ஒன். அது பேட்டரி சேவிங்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நம்ம வந்து ஷூட்டிங் போயிட்டு வந்து கேமரா ஆனில் வச்சுருக்கோம், பேட்டரி உள்ளே இருக்குன்ற பத்தில் கோப்ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத போது வெளியே எடுத்துருக்குன்னு சொல்லி போடுவாங்க. இதை நீங்களாம் ஆஃப் பண்ண மாட்டீங்கன்னா பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் 2 மினிட்ஸில் ஆட்டோ பவர் ஆஃப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு கேரி கேஸோட எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பவர் பிரச்சனை இல்லை. 6K 120யும் பார்க்கும்போது அண்ட் 4K 120 அண்ட் 4K 60யும் பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் யூஸ் பண்ணும்போது ஆக்ஷன் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது மட்டும் யூஸ் பண்ணிங்க. ஸோ அதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பேட்டரி கொஞ்சம் வார்ம் ஆகும் படி இருக்கும். உங்களோட டெம்பரேச்சர் அவுட் சைட் டெம்பரேச்சரை வந்து மானிட்டர் பண்ணுங்கள். இந்த வீலாகிங் கேமரா யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு ஆக்சுவலி பெரிய வீலாகிங் கேமரா. ஸோ ஆக்ஷன் கேமராவில் வீலாகிங் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் பார்க்குறோம் இப்போது. ஸோ யூடியூபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ்லேயே இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி நம்பி வாங்கலாம். அண்ட் வாங்கும்போது நீங்கள் அந்த லென்ஸ் ப்ரொடெக்ஷனுக்கு மேலே ஃப்ரண்ட்டு வேக்குலேட்டிக்கெலாம் வந்து அந்த டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப சென்சிட்டிவான நீங்கள் ஸ்க்ராட்ச் கார்டு டெம்பர் கிளாஸ் வாங்கி ஓட்டிட்டிங்கன்னா உங்களோட டிஸ்பிளே ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். வந்து குயிக் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் வந்து சார்ஜ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபார் 15 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா நீங்கள் 2 ஹவர்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குயிக் சார்ஜும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ இதில் 16:9 4K 120 FPS 4.3 வீடியோ எடுக்கலாம். 16.9 4K எடுக்கலாம். அண்ட் 4K 120 வந்து 4.5 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் நீங்கள் எடுக்கலாம். தட் இஸ் 4K ரெசல்யூஷன் எடுக்கலாம். அண்ட் ரெகுலர் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது உங்களோட அந்த வீடியோ ஸ்டெபிலேஷன் வந்து அந்த கிளாரிட்டி இருக்காது. ஆக்ஷன் ஃபைலர் ஸ்டெபிலேஷன் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. சாம்பிள் வீடியோஸ் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸ்போர்ட்ஸ் அண்ட்
அந்த பைக் ரேசிங் ஓடும்போது யூஸ் பண்ணுறேன். ஸோ ராக்ங்க. அண்ட் ஃப்ளாஷ் மெமரியோட ஸ்பீட் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுறது கிளாஸ் 10 யூஸ் பண்ணணும். அண்ட் ஃப்ளாஷ் மெமரியோட வீடியோ ஸ்பீட் வந்து V60 கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட பெட்டரான ஸ்டோரேஜுக்கும் ஹை பெர்ஃபார்மன்ஸ்க்கும் டெலிவர் பண்ணணும். V60 கார்டு யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே. அண்ட் கிளாஸ் 10 ஸோ லோ இதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சான்டெஸ்கோட கிளாஸ் 10 எக்ஸ்ட்ரீம் ப்ரோ சைடில் அட்டாச் பண்ணுறேன், அதை பண்ணுங்கள். அண்ட் இதோட ஃபர்தர் டீட்டெயில்ஸில் வீடியோ எடுத்ததை வந்து நைட் மோட்லேயும் டே மோட்லேயும் வந்தது. அடுத்தடுத்த பார்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங், இட்ஸ் அமேசான். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் வந்து சேரும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் அடுத்த பாட்டி சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சந்துரு அவுட்.